ஹலோ ஓஜீஸ், நான் ஒரு 3000 லைக்ஸ் கேட்டிருந்தேன். இந்நேரம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது 2800 லைக்ஸ். இதான் நம்மளோட காடை ஏரியா. இதில் ஒரு காடை பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால பிடிக்கவே முடியாது. பசங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. வெள்ளைக்காடை வெள்ளைக்காடை வந்து ரொம்ப ரேரான ஐட்டம். நம்ம தான் ரொம்ப நாளாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கான் பாருங்க. பையனுக்கு பறக்கிற மூடு இல்லை. பறந்தான்னா 2 ஆள் உயரத்துக்கு பறப்பான். இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 அடியாவது பறப்பான். மழை 2 நாளாக இங்கே மழை பெஞ்சிருக்கு. ஸோ மழை வெயில் எல்லாமே தாங்குற மாதிரி மேலே ஒரு நல்ல செட்டப் பண்ணியிருக்கோம். நான் வெயிலில் இருக்கேன், உள்ள பசங்களாம் கூலிங்க. எல்லாருக்குமே சாப்பாடு போடுற டைமு. நம்ம போய் சாப்பாடு போடலாம். பிராய்லர் கோழி ஸ்டார்டர். இது வந்து 1 கிலோ 65 ரூபா ரீட்டைலில் விற்கிறாங்க. நம்ம 20 கிலோ மூட்டை வாங்குவோம். 1 கிலோ வந்து 1080 ரூபாய்க்கு தராங்க நமக்கு. நம்ம ஒரு 20 கிலோ வாங்குறதுனால இதை விட கம்மியாக கிடைக்கும். ஆனால் நம்ம தேடி போய் வாங்கணும். இது மாதத்துக்கு ஒருக்கா தான் வாங்குறோன்றனால நம்ம அவ்வளோ இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணல. இது குட்டி கடைங்களுக்காக 3 குட்டி இருக்கு. 3 பேருமே 30 டேஸ் குட்டிங்க. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து 30 நாள் குட்டிங்க. நல்லா ஆக்டிவாக இருக்கானுங்க. இவங்களாம் 4 மாத கடைங்க. நம்ம நிறைய வச்சுருந்தோம். இப்போ வந்து முட்டை நம்ம கம்மியாக தேவைப்படுறதுனால நிறைய கொடுத்துட்டோம். வெள்ளை, ப்ரௌனு, கருப்பு அப்படின்னு எல்லாருமே வச்சுருக்கோம். இவங்க வந்து கோழி குஞ்சுங்க. நம்ம வாங்கி நம்மளே வளர்த்த கோழி குஞ்சுங்க. நல்லா ஹெவியாக வளர்ந்துட்டாங்க. இது நம்ம ஃபாலோவர் நம்மளுக்கு கொடுத்த கோழி குஞ்சு. 2 நாட்டுக்கோழி, 2 கலர் கோழி குஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களும் நல்ல க்ரோத் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அடுத்து நம்ம வந்து லவ் பேர்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இவங்க வந்து நல்லாவே பேராக இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஹாப்பியாக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. நிறைய சண்டை போடுறது, கத்துறது, கூச்சல்றது அதெல்லாம் இல்லை. இவங்க எல்லாருக்குமே தேவையான ஸ்பேஸ் இந்த கூண்டில் இருக்குது. ஸோ வந்து நல்லா சேஃபாகவே இருக்காங்க. நம்ம மொட்டை மாடில் வச்சுருந்தாலும் மேலே ஷெல்டர் போட்டிருக்கோம் இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு மழை வெயில் அதுலேருந்து கொஞ்சம் நல்ல பாதுகாப்பு இருக்குது. மழை பெஞ்சால் கொஞ்சம் இந்த மழை வெயில் எல்லாத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்குது. பானையும் அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே நல்லா கட்டி வச்சுருக்கோம். இன்னமும் ஒரு சில பானை கட்டலான்ற ஐடியாவில் தான் இருக்கும். தண்ணி மேலே வச்சுருக்கோம். கீழே வச்சுருந்தோம்னா அவங்களோட வேஸ்ட் எல்லாம் அந்த தண்ணியில் பட்டுன்றதுனால தண்ணி எடுத்து மேலே வச்சுருக்கோம். அவங்களும் கம்ஃபர்டபுளாக குடிச்சிட்ருக்காங்க. அப்பப்போ காய்கறி, கொத்தமல்லி இதெல்லாம் வைப்போம். ஃபுட்டு கீழே வச்சுருக்கோம். ஃபுட்டு வந்து நல்லா, இது ஒரு சூப்பர் ஃபீட்ரு. இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வேஸ்ட் எடுத்து அவங்க கீழே போட்டுருவாங்க. கீழே ஒரு ட்ரே இருக்குது. அதில் அந்த ஃபுட்டோட வேஸ்ட் எல்லாமே கலெக்ட் ஆயிரும். ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணி வச்சுருவோம். எல்லாருமே நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருக்காங்க. பானைக்கு உள்ளது இப்போதைக்கு யாரும் போனால் நமக்கு ஒரு முட்டை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த சீசனில் வந்து முட்டை வர்றதுக்கான சீசன் தான். பார்ப்போம். குட்டி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம லவ் பேர்ட்ஸுக்கு போடுற ஃபீடு இதுதான். தெனை தான், பியூர் தெனை மட்டும் தான் போடுறோம். சம்டைம்ஸ் வந்து மிக்சடு சீட் போடுவோம். அவங்க கால்சியம் எடுத்துக்கிறாங்க பாருங்க. அடுத்து நம்ம இப்போ பொறிச்ச குட்டி காடை கொஞ்சோட ஏரியாவை போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த உடனே பெட்ஸுக்கான ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வாட்டி 3000 லைக்ஸ்லாம் கேட்கல, வெறும் 1000 லைக்ஸ் தான். ஏன்னா இது ஃபுல் வீடியோன்றனால. கைஸ், இப்போ நம்ம வந்து புது குட்டிகளை பார்க்க வந்திருக்கோம். இவங்கெல்லாம் பிறந்து எப்படியும் ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு 11 குட்டி நம்ம ஹேட்ச் எடுத்துட்டோம். ஆனால் நம்ம வச்ச முட்டை கணக்கு 28 முட்டை. 28ல் வெறும் 11 தான் கிடச்சிருக்கு. 50% கூட வரல. ஸோ வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரில. இல்லை இந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி அவ்வளோதானா? இதான் நம்மளோட இன்குபேட்டர். இதில் தான் நம்ம வச்சு ஹேட்ச் எடுத்துகிட்ருக்கோம். இதை நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பண்ணால் ஆட்டோமேஷன் மிஷின் வச்சு வாங்கிடலாம். அதுவே தானாக முட்டை எல்லாத்தையுமே ரோல் பண்ணும். இதில் வந்து முட்டை நம்ம தான் மேனுவலாக கையால் எடுத்து ரோல் பண்ணணும். அதே ஆட்டோமேட்டிக் வாங்கிட்டோம்னா அது தானாக ரோல் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து 1200க்கு வாங்கியிருக்கோம்.
இது ஆட்டோமேஷன்னா அது நல்லா பெருசாக இருக்கும், முட்டையோட கெப்பாசிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும், ரொட்டேஷனும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 6000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். நமக்கு அவ்வளோ தேவையில்லை, நம்ம சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் வாங்கினோம். ஸோ இதில் இவ்வளோ குட்டி எடுத்தது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். யாருக்காவது காடைக்குட்டி வேணுன்னா சொல்லுங்கள், என்கிட்ட இருக்குது, வேணா கொடுக்குறேன், சேல்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், முட்டை வச்சுருக்குன்னு சொன்னேன். அது இந்த பேர்டு தான். இதை நம்ம தனியாக வச்சுருக்கோம். இந்த முட்டைலாம் ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.